வணக்கம். நான் கோபி துரைசாமி. இந்த வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நண்பா. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. ஏன்னா இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உங்கள் வாழ்க்கையை மாற்றுற ஒரு ஐடியாவாக கூட இருக்கலாம். நாளைக்கு காலையில் எழுந்ததும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலை வந்து உங்ககிட்ட இல்லைன்னு தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் இன்கம் திடீர்னு ஸ்டாப் ஆகிட்டா என்ன பண்ணுவீங்க? உங்கள் கம்பெனி உங்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை உங்களோட இண்டஸ்ட்ரியே மாறிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்ககிட்ட பிளான் பின்னு ஒன்று இருக்கா? உண்மையாக சொல்லுங்கள். நம்மளோட வாழ்க்கை முழுக்க யாரோ ஒருத்தவங்க எடுக்கிற டிசிஷனை நம்பி தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோமா? நம்ம ஓனாக டிசிஷன் எடுக்கிறோமா? ஒரு பாஸு, ஒரு கம்பெனி, ஒரு கிளைண்ட்டு, ஒரு இண்டஸ்ட்ரி, இவங்க எடுக்கிற அந்த டிசிஷனுக்கு தான் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்மளோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா? ஒரு நாள் எனக்கு ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. இந்த உலகத்தில் நம்மளோட ஃப்யூச்சரை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்ன? நம்மக்கிட்ட இருக்கிற காசாக இருக்குமா? நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டியாக இருக்குமா? என்ன நம்மளை பாதுகாக்க போகிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும்? மக்கள் உங்களை யாருன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கான ஒரு பர்சனல் பிராண்டை உருவாக்குறது தான் உங்கள் ஃப்யூச்சருக்கான ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அதை பற்றி பேச போகிறது தான் இந்த வீடியோ. காட் டாக்ஸ் சேனலை நான் ஏன் ஆரம்பித்தேன், இப்படி என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் இந்த சேனல் உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தது. பர்சனல் பிராண்டிங் வந்து எப்படி அடுத்த 10 வருஷத்தில் ஒரு ஆப்ஷன் கிடையாது, அது வந்து ஒரு சர்வைவல் ஸ்கில்லாக மாறப்போகுது. இந்த வீடியோவில் எல்லாத்த பற்றியும் ஓப்பனாக பேச போகிறேன். ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவோட முடிவில் நீங்கள் யூடியூப் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்மாக மட்டும் பார்க்க மாட்டீங்க, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. நண்பர்களே, இப்போ நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு மட்டும் இல்லை, யூடியூப் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை. இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வேலையை செஞ்சு சம்பாதிச்சுட்டு இருக்கிற ஒருத்தருக்கும் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் எதையாவது ஒன்று சாதிக்கணும், நல்லா பணம் சம்பாதிக்கணும், குடும்பத்தை சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு தினமும் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஒரு கேள்வி, நம்மள எத்தனை பேர் நிம்மதியான நிலையான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம்? எத்தனை பேருக்கு இன்றைக்கி வேலைக்கு போகலனாலும் நாளைக்கு நான் சமாளிச்சிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது? உண்மையை சொன்னால் நம்ம நிறைய பேருக்கு அந்த மாதிரி நம்பிக்கை இல்லை. நாளைக்கு நீங்கள் வேலைக்கு போகலன்னா உங்கள் வாழ்க்கை வந்து நீங்கள் சம்பாதிக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம வாழ்க்கை முழுக்க ஒரு கம்பெனியோ, ஒரு கிளைண்ட்டையோ, ஒரு ப்ரொஃபஷனையோ நம்பி தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். அந்த மாதிரி வாழ்கிறது வந்து உண்மையிலே சேஃபா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நம்ம வாழ்க்கை முழுக்க ஒரு கம்பெனி ஒரே சேலரியை மட்டும் நம்பி வாழ்கிற காலம் வந்து மெதுவாக முடிஞ்சுக்கிட்டே இருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்கள் எவ்வளவு திறமையான ஆளாக இருந்தாலும், எவ்வளவு தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், எவ்வளவு லாயலான ஒரு எம்ப்ளாயாக இருந்தாலும், காஸ்ட் கட்டிங், டவுன் சைசிங், ஏஐ ரீகன்ஸ்ட்ரக்டிங் அப்படி இப்படின்னு சொல்லி உங்களோட பொசிஷனையே ரிமூவ் பண்ணிடலாம். அல்லது நீங்கள் எவ்வளவு டேலண்டான ஒரு பர்சனாக இருந்தாலும், உங்களை விட பெரிய பொசிஷனில் இருக்கிற ஒருத்தர் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தரை அவர் தான் பெட்டர் சாய்ஸு அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இது எல்லாம் நான் பயம் காட்டுறதுக்காக சொல்லலை, ரியாலிட்டியை புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம ஒரு உண்மையை ஏற்றுக்கிட்டால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளால் ஒரு சரியான ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். முன்னாடி என்ன இருந்துச்சு? ஒரு டிகிரி படித்தா நல்ல வேலை கிடைச்சா அதே ஃபீல்டில் 30 வருஷம் நம்மளோட வாழ்க்கையை ஓட்டிடலாம். ஆனால் இப்போ சிச்சுவேஷன் வந்து வேறு மாதிரி இருக்குது. உலகமே வேகமாக மாறிக்கிட்டே வருது, டெக்னாலஜி புதுசாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. நேற்று இருந்த ஸ்கில்ஸு இன்றைக்கி அவுடேட்டட் ஆயிடுச்சு, இன்றைக்கி வேல்யூபுளாக இருக்கிற ஸ்கில்ஸு நாளைக்கு தேவையில்லாததாக மாறிடுது. ஏஐ வந்துருச்சு, ஆட்டோமேஷன் வந்துருச்சு, கம்பெனிஸ் வந்து லே ஆஃப் பண்ணுது. ஒரே ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டில் வந்து மொத்த டிபார்ட்மெண்ட்டுமே காணாமல் போயிடுது. அதனால் இப்போ நம்ம வாழ்க்கையில் எடுக்க போகிற பெரிய ரிஸ்க் என்ன தெரியுமா? ஒரே ஒரு இன்கம் சோர்ஸை நம்பி மட்டும் நம்ம வாழ்க்கையை வாழ்கிறது தான் ரொம்ப பெரிய ரிஸ்க். எப்போ வேணால் இந்த உலகம் உங்களை தூக்கி எறிஞ்சிடலாம். அதனால தான் நான் சொல்ல வர்றது, இப்போ இருக்கிற சேஃபஸ்ட் டிசிஷனில் ஒன்று நீங்கள் உங்களோட பர்சனல் பிராண்டை பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறது. நீங்கள் ஒரு வேலையில் இருக்கும்போதே உங்களுக்கான செகண்ட் இன்கம் சோர்ஸாக உங்களோட பர்சனல் பிராண்டை நீங்கள் பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுலேயும் பர்சனல் பிராண்ட் பில்ட் பண்ணுறது அப்படின்னா என்ன? பர்சனல் பிராண்டை பில்ட் பண்ணுறதுல எது பெஸ்ட் வே? பர்சனல் பிராண்டை பில்ட் பண்ணுறதுல யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் வந்து இப்போ இருக்கிற காலத்தில் வந்து ரொம்ப ரொம்ப பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் ப்ரோ இதில் நீங்கள் சினிமாவை சேர்க்கலையா?
அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்னோட இன்னொரு வேலையே வந்து சினிமா தானே, அப்படின்னா நீங்கள் சினிமாவில் இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இதில் நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிளாரிஃபிகேஷன் நான் தரணும். சினிமாவை நான் ஏன் இங்கே சேர்க்கலை அப்படின்னா, சினிமாவில் ஒருத்தர் வளர்கிறதுக்கு வந்து இங்கே நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது, நிறைய இண்டிவிஜுவல் சேர்ந்து சினிமாவை ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. என்னதான் நீங்கள் டேலண்டான ஒரு பர்சனாக இருந்தாலும் சினிமாவோட உச்சத்தில் இருக்க யாரோ ஒருத்தன் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்கள் சினிமாவுக்கு வந்து 10 வருஷம் கூட இருக்கும், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உச்சத்தில் இருக்கிற ஒருத்தன் வந்து தன்னோட உச்ச நண்பனை வச்சு உங்களை வந்து வெளியே அனுப்பிடலாம். ஸோ இதுவும் மறுபடியும் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு தான் ஒரு ஆளை தள்ளுது. அதனால தான் நான் சினிமா வந்து சேர்க்கலை. சினிமா வந்து எப்போவுமே நம்ம ஒரு பாதுகாப்பான ஒரு வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அங்கேயும் வந்து சில எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால அது சினிமா நம்மளுக்கு ஒரு சேஃப்டியான ஒரு இடமா இல்லாமல் ஆயிரும். ஸோ அதனால் நான் சினிமா வந்து பர்சனல் பிராண்ட் பில்ட் பண்ணுற ஒரு டூலாக நான் பார்க்கல. அது வந்து ஒருவேளை யூடியூப் இன்ஸ்டாகிராமில் பெரிய ஆளாக வளர்ந்தவங்க கூட சினிமாவில் இங்கே பர்சனல் பிராண்ட் ஆனவங்களால் சினிமாவில் போய் சாதிக்காமே இருந்திருக்காங்க. சில பேர் இங்கேருந்து அங்கே போயிருக்காங்க, அங்கேருந்து சில பேர் இங்கேயும் வந்திருக்காங்க. ஸோ அதனால் பர்சனல் பிராண்ட் பில்ட் பண்ணுறதுன்றதுக்கு வந்து சினிமா வந்து ஒரு சாதாரண சினிமாவில் அப்படி பண்ண முடியுமா அப்படின்றது எல்லாருக்கும் நடக்காது. ஸோ அதனால் நான் சினிமாவை பெருசாக சேர்க்கலை இதில். அதுதான் அந்த துறையோட ஒரு இயல்பும் கூட. ஸோ அதனால் சினிமாவை நான் தவறுன்னு சொல்லலை, நானும் சினிமாவில் தான் இருக்கேன். ஸோ வந்து அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றதுனால தான் நான் இப்போ அதை பற்றி பேசுகிறதுக்காக இங்கே வந்திருக்கேன். நான் சொல்ல வர்றது வந்து என்னன்னா, உங்களோட எதிர்காலத்தை வந்து முழுமையாக மற்றவங்க கையில் வந்து கொடுத்து வைக்காதீங்கன்னு நான் சொல்ல வரேன். உங்களுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்குங்க, உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் உருவாக்குங்க, உங்களுக்குன்னு ஒரு பேரை உருவாக்குங்க. ஏன்னா ஒரு கம்பெனி உங்களை ரீப்ளேஸ் பண்ணலாம், ஒரு ப்ராஜெக்ட் எண்டாயிடலாம், ஒரு இண்டஸ்ட்ரி வந்து மாறிடலாம். ஆனால் மக்கள் வந்து உங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, உங்களோட பேருக்காக உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அதுதான் உங்களோட மிகப்பெரிய அசெட். எந்த ரெசிஷனையும் தாங்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி. அதுதான் இந்த டிஜிட்டல் ஏஜில் உண்மையான பவர். இங்கே ஒரு விஷயத்த நான் ரொம்ப தெளிவாக சொல்லணும். நான் சொல்கிறது வந்து வைரல் கிரியேட்டர் ஆகணும் இல்லை, டெய்லி நீங்கள் டான்ஸ் ஆடி வீடியோ போடணும் இல்லை, டெய்லி நீங்கள் ரீல்ஸ் அப்லோட் பண்ணணும் கூட இல்லை. நான் சொல்கிறது உங்கள் நாலேஜை வந்து டிஜிட்டல் அசட்டாக நீங்கள் மாற்றுங்க. நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து இன்டர்நெட்டில் நீங்கள் பதிவு பண்ண ஆரம்பிங்க. சேல்ஸில் இருந்தால் சேல்ஸ் நாலேஜ் இருக்கும், எடிட்டிங்கில் இருந்தால் எடிட்டிங் நாலேஜ் இருக்கும், ஃபிட்னஸ் ட்ரைனிங் இருந்தால் ஃபிட்னஸ் நாலேஜ் இருக்கும், ஒரு டீச்சர்னால் அவங்களுக்கு டீச்சிங் நாலேஜ் இருக்கும், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்க மார்க்கெட்டிங் நாலேஜ் இருக்கும், ஒரு அஸ்ட்ராலஜராக இருந்தால் அஸ்ட்ராலஜி நாலேஜ் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு நல்ல காமெடி வரும் அப்படின்னா நீங்கள் காமெடி வீடியோ போடலாம். ஒருவேளை நீங்கள் என்ன மாதிரி கேமராமேனாக இருந்தால் கேமரா பற்றி போடுங்க, லைட்டை பற்றி போடுங்க, ஃப்ரேமிங் தெரியும், விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் பற்றி தெரியும், அதை பற்றி போடுங்க. அதோட இன்னொரு சேனல் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அது என்னோட சினிமாட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட இன்னொரு சேனல், அந்த சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை வந்து போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது இப்போ வந்து என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் உங்களுக்கு பேச தெரியும் அப்படின்னா அதை பற்றி நீங்கள் போடலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம், நிறைய பேர்கிட்ட பேசலாம், அதை வீடியோவை எடுத்து போடலாம். என்ன ப்ரோ நீங்கள் சொல்கிறத பற்றி பார்த்தா அப்போ எல்லாருமே கண்டென்ட் கிரியேட் ஆயிடணுமா அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்கலாம். பட் நான் எல்லாரையும் பண்ண சொல்லலை, எல்லாராலையும் பண்ணவும் முடியாது, அதுவும் உண்மைதான். நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்குள்ளே ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, கிரியேட் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வந்துச்சுன்னா அதை நீங்கள் இக்னோர் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா பர்சனல் பிராண்டை நீங்கள் பில்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. பர்சனல் பிராண்ட் பில்ட் பண்ண நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு டூல் வந்து உங்களோட வேலை, உங்களோட டேலண்ட். உங்களோட வேலையும் உங்களோட டேலண்ட்டும் தான் நீங்கள் யார் அப்படின்றத உலகத்துக்கு காட்டணும். ஒரு விஷயத்த நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். யூடியூப்பை வந்து பல பேர் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்மாக பார்க்குறீங்க. வியூஸு, சப்ஸ்கிரைபர்ஸு, வைரல் வீடியோஸு, ஃபேமு, அதுக்காக மட்டும்தான் மக்கள் ஓடுறாங்க அப்படின்னு பார்க்குறீங்க. யூடியூப் வந்து அது மட்டும் கிடையாது. யூடியூப் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச் இன்ஜினுங்க. மக்கள் அவங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டும் வரல,
அவங்களுக்கு தேவையான ஆன்சர்ஸை தேடி இங்கே வராங்க. இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த ஸ்கில்லை எப்படி லேர்ன் பண்ணுறது, இந்த பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த கரியரை எப்படி க்ரோ பண்ணுறது, இந்த கேமராவை எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த சாஃப்ட்வேர் எப்படி லேர்ன் பண்ணுறது, இப்படி தினமும் கோடிக்கணக்கான கொஸ்டின்ஸ் சர்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. அந்த நேரத்தில் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களோட கண்டென்ட்டாக போய் நின்றுச்சுன்னா அது வெறும் வீடியோ மட்டும் இல்லைங்க, உங்கள் ஃப்யூச்சருக்கான ஒரு டிஜிட்டல் அசெட். நீங்கள் தூங்கும்போது கூட வேலை செய்கிற அசெட், நீங்கள் ஷூட்டிங்கில் இருக்கும்போது வேலை செய்கிற அசெட், நீங்கள் வெக்கேஷனில் இருக்கும்போது வேலை செய்கிற அசெட், நீங்கள் ஏதாவது கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா அப்பயும் உங்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அசெட். ஒரு தடவை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டுன கண்டென்ட்டு பல வருடங்கள் கூட உங்களுக்காக வேலை செய்யலாம். இப்போ உங்களோட ப்ராப்ளம் என்னன்னா, உங்கள் நாலேஜ் ஒரே இடத்துக்குள்ளேயும் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளேயும் லாக் ஆகிருக்கு. நீங்கள் தினமும் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறீங்க, அதனோட வேல்யூ முழுக்க வேற யாருக்காகவோ இல்லை ஒரு கம்பெனிக்காகவோ போய்கிட்டே இருக்கு. நீங்கள் சால்வ் பண்ணுற ப்ராப்ளம்ஸு, நீங்கள் லேர்ன் பண்ணுற சிஸ்டமு, நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் எல்லாமே ஒரு அசெட். அதை நம்ம மானிட்டைஸ் பண்ணுறதை பற்றி யோசிக்கவே மாட்டோம். இது வரைக்கும் நானும் யோசிக்கல, இது வரைக்கும் நானும் விட்டேன். எனக்கும் அந்த விஷயங்களை எல்லாத்தையுமே எனக்கு அப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் ரொம்ப நாளாக? ஏன்னா நம்ம 10 வருஷமாக நம்ம யூடியூப்பில் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கோம். எதுவுமே வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சதே கிடையாது. இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்கணும்னு யோசிச்சதே கிடையாது. ஆனால் நம்ம நிறைய பண்ணிகிட்டே இருந்திருக்கோம். எதையுமே மானிட்டைஸ் பண்ணணும் நான் இது வரைக்கும் யோசிச்சதே இல்லை. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் சேர்த்து நான் இது வரைக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட விஷயத்த எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம மானிட்டைஸ் பண்ணுறதை பற்றி யோசிக்கவே மாட்டோன்றது எவ்வளோ பெரிய தப்பு. நமக்கு ஒரு கம்பெனி சேலரி கொடுக்குது, அதுவும் மாதத்துக்கு ஒரு தடவை. ஆனால் அதே நாலேஜை இன்டர்நெட்டில் நீங்கள் ஸ்ட்ரக்சராக பில்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, அது வருஷம் முழுக்க இன்கம் கொடுத்துட்ருக்குங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? வேலையில் இருக்கிறவங்களுக்கு தான் இது ரொம்ப அட்வான்டேஜ். எனக்கெல்லாம் வேலை இல்லாமல் இந்த கேமராவையும் இந்த மைக்கையும் இந்த ட்ரைபாடையும் வாங்குறதுக்கே நான் படாத பாடுபட்டு தான் இதை பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கு பர்சனல் பிராண்டை பில்ட் பண்ணுறது வரங்க. அது மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, ஒரு நீங்கள் செய்கிற விஷயத்தை ப்ரெஷரே இல்லாமல் பண்ண முடியும். எப்படின்னா, உங்கள் மந்த்லி பில்ஸை உங்கள் சேலரி கவர் பண்ணுது, உங்கள் ஃபேமிலி எக்ஸ்பென்சஸை சேலரி கவர் பண்ணுது. நீங்கள் சர்வைவல் மோடில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, டெஸ்பரேட்டாக டிசிஷன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா டெஸ்பரேஷன் நம்ம ஃபோக்கஸ் வேல்யூ கிரியேட் பண்ணுறதுல இருக்காது, பணம் சம்பாதிக்கிறதுல மட்டும் இருக்கும். அப்போ என்ன நடக்கும்? லோ குவாலிட்டி ஆஃபர்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்க, ரேண்டம் கண்டென்ட் கிரியேட் பண்ணுவீங்க, எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க, சீக்கிரம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஓட ஆரம்பிப்பீங்க. லாங் டேர்ம் பிராண்டை விட்டுட்டு ஷார்ட் டேர்ம் ரிசல்ட்டுக்காக ஓட ஆரம்பிச்சிருவீங்க. இது எல்லாமே உங்களோட பிராண்டை மெதுவாக அழிச்சிரும். ஆனால் நீங்கள் சேஃப்டியாக ஒரு வேலையில் இருந்துகிட்டே பண்ணும்போது என்ன நடக்கும்? நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்காக திங்க் பண்ணுவீங்க, நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவீங்க, மிஸ்டேக் பண்ணுவீங்க, உங்களுக்கான ஆடியன்ஸ் யாருன்றதை நீங்கள் தெளிவாக ஃபைன் பண்ணி உங்களால் கண்டுபிடிப்பீங்க. நீங்கள் டெய்லி 5 ரீல்ஸ் போட்டாலும் 100 போஸ்ட் போட்டாலும் உங்கள் மெசேஜ் கிளியராக இல்லை அப்படின்னா நீங்கள் போடுறது ஃபுல்லாகவே வெறும் நாய்ஸ், சத்தம். கச்சா முச்சான்னு நீங்கள் ரீல்ஸ் போட்டுகிட்டே இருக்கீங்க, யாருமே உங்களை அங்கீகரிக்கலன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு வைரல் வீடியோ கூட பண்ணிடலாம் இதுக்கு இடையில, ஆனால் ஒரு லாயலான ஒரு ஆடியன்ஸ் ஃபார்ம் உங்களுக்கு கிடைக்காது. இந்த பர்சன் இந்த ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறாருன்னு மக்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற சிக்னல், பர்சனல் பிராண்டை பில்ட் பண்ணுறதுக்கான சிக்னல். ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க, இது ஒரு ஃப்ளாஷி என்டர்பிரனர் லைஃப் ஸ்டைல் பற்றி நான் சொல்ல வரல, ஃபேக் மோட்டிவேஷனல் பற்றி நான் பேச வரல. இது கண்ட்ரோலை பற்றி பேசுகிறேன். என்ன கண்ட்ரோல்? உங்கள் ஃப்யூச்சர் இன்கம் பற்றி கண்ட்ரோலு, உங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றின கண்ட்ரோலு, உங்கள் மேலே இந்த உங்களுக்கு இருக்கிற ரெப்புடேஷன் மீது இருக்கிற கண்ட்ரோலு, உங்கள் வாழ்க்கையோட டைரக்ஷன் மீது இருக்கிற கண்ட்ரோலு. இன்னும் 10 வருஷம் கழித்து திரும்பி பார்த்தா நான் ஏதோ ஒரு வேலைக்கு போனேன்னு சொல்ல போகிறீங்களா? இல்லை எனக்கு வேலை இருந்தப்பவே எனக்கான அசட்டை என்னை வச்சே நான் பில்ட் பண்ணேன்னு சொல்ல போகிறீங்களா? நீங்கள் வேலை பார்க்காத நேரத்திலும் எனக்காக வேலை செய்கிற ஒரு சிஸ்டமை நான் உருவாக்கினேன், எனக்கான ஆடியன்ஸை நான் உருவாக்கினேன் அப்படின்னு சொல்ல போகிறீங்களா?
இந்த 2 வாழ்க்கைக்கும் நடுவில் இருக்கிற ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்று தான், ஒரே ஒரு டிசிஷன் தான், இன்னைக்கே ஆரம்பிக்கிற டிசிஷன். பர்சனல் பிராண்டை பில்ட் பண்ணுறதுக்கு நான் ஏன் வந்து காட் டாக்ஸ் அப்படின்ற ஒரு சேனல் ஆரம்பித்தேன்? இதை ஏன் நீங்கள் பார்க்கணும்? இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நான் என் மனசில் இருக்கிற விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நானும் உங்களில் நிறைய பேர் இருக்கிற மாதிரி டிப்ரெஷன்லையும் ரொம்ப பெரிய பண கஷ்டத்துலையும் வாழ்க்கையே இதோட முடிஞ்சுது அப்படின்ற ஒரு பயத்துலையும் வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் கமிட்டாக இருந்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட்லேருந்து என்னோட வேல்யூ வந்து அவங்களுக்கு நிரூபிக்க வாய்ப்பு கொடுக்காம திடீர்னு வேற ஒருத்தவங்களை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. லேக்ஸில் வருமானம் வாங்கிட்டு இருந்த வேலை வந்து திடீர்னு நின்னதுனால எனக்கு என்ன பண்ணனே தெரில. ஒரு 100 ரூபா கிடைக்காதா அப்படின்னு நான் செய்யாத வேலை இல்லை. எத்தனையோ பேருக்கு கால் பண்ணி 50 ரூபா அனுப்பு, 100 ரூபா அனுப்பு, எத்தனையோ நாள் வந்து ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து யோசித்தேன். நான் என்ன தப்பு பண்ணுறேன், நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் நம்ம வாழ்க்கை வந்து இப்படி வந்து ஒரு அடைஞ்சு போய் என்ன பண்ணனே தெரியாமல் ஒரு சுச்சுவேஷனில் உட்காந்துட்டு இருக்கேன், என்ன தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ எனக்கு யூனிவர்ஸ் வந்து சில விஷயங்களை காட்டுச்சு. யூனிவர்ஸ் எப்படி என் கூட அந்த விஷயங்கள்லாம் பேசுச்சு அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து அதை பற்றி பேசினா கண்டென்ட் பெருசாயிரும். ஸோ அதை நான் இன்னொரு செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் இப்போ இந்த டாபிக் பற்றி மட்டும் பேசுவோம். யூனிவர்ஸ் எனக்கு காட்டின இந்த விஷயம் வந்து என் கஷ்டத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி தான் இந்த பர்சனல் பிராண்ட். ஆக்சுவலாக எவ்வளவோ நான் கூட ரொம்ப யோசிச்சிருக்கேன், எப்படி நம்ம கேமரா முன்னாடி வந்து பேசுறது, நம்மளால் பேச முடியுமா, நமக்கு தெரிஞ்சவன் எப்படி என்ன நினைப்பான், இதெல்லாம் நானும் யோசிச்சிருக்கேன். ஆனால் கைஸ் ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் சொல்கிறத நம்புங்க. உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே யாருக்குமே உங்கள் லைஃப் மேலே அக்கறை கிடையாது. உங்கள் லைஃப் உங்களோடது. நீங்கள் நல்லா இருந்தால், நீங்கள் சம்பாதிச்சாதான் நீங்கள் உங்களை பார்த்துக்க முடியும், உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்க முடியும். நீங்கள் இவனால் நம்ம முன்னேறிடுவோம், அவனால் நம்ம முன்னேறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறது எதுவுமே என் வாழ்க்கையிலும் நடக்கலை. நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இவங்களால் நம்ம முன்னேறிடுவோம், அவங்களால நம்ம முன்னேறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூவாக நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அது எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கலை. நீங்கள் முன்னேறுறது உங்களால், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தினால மட்டும்தான் நீங்கள் முன்னேற முடியுமே தவிர யாருமே வந்து உங்களோட வாழ்க்கையில் வந்து இன்டர்ஃபியர் ஆகவே முடியாது. ஸோ நீங்கள் அடுத்தவன் என்ன நினச்சிருவானோ அப்படின்னு நினச்சிட்டு ஒரு விஷயத்த வந்து பண்ணாமல் இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய தப்பு. இவ்வளோ நாள் அப்படி நினச்சி தான் நான் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் அப்படி நினச்சி தான் நான் இந்த விஷயங்கள்லாம் வந்து பண்ணாமையே வேஸ்ட் பண்ணிட்டேன் டைமு. ஸோ எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு, யாருக்குமே நம்ம வாழ்க்கை மேலே அக்கறை கிடையாது. யாருமே நம்ம கூட ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நிற்க மாட்டாங்க. நீங்கள் தோத்துட்டா ஒருத்தர் கூட உங்கள் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்றது எனக்கு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. ஒரு உண்மையை சொல்லணும்னா, பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரே நோக்கத்தோடு தான் நான் இந்த சேனலை ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பணம்ன்றது வந்து நான் கொடுக்க போகிற கண்டென்ட் குவாலிட்டி நல்லா இருந்தால் தானாக வரும், பணத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் எதுவுமே வராது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். முழுக்க பிரபஞ்சத்தை நம்பி மட்டும்தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். வெறும் 0 சப்ஸ்கிரைபரோடு தான் ஆரம்பித்தேன். வெறும் 20 நாளில் இந்த சேனல் மானிட்டைஸ் ஆச்சு. பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதம் இல்லாமல் இது நடந்திருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னா பிரபஞ்சம் சொன்னதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ஸோ அது எனக்கு கிஃப்டாக இந்த சேனலை எனக்கு மானிட்டைஸ் பண்ணி கொடுத்தது. இந்த சேனல் மூலிமா நான் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு என் வாழ்க்கையை வந்து பழைய நிலைமைக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக கொடுத்தது. ஸோ பணம் சம்பாதிக்க வந்து எத்தனையோ வழிகள் இருந்தாலும் உங்கள் பர்சனல் பிராண்டை உருவாக்கிட்டா அதிலிருந்து வரப்போகிற பணத்தை வந்து வேற எதனாலையும் எடுத்து வர முடியாதுங்க. நீங்கள் இப்போ பெரிய ஆளாக நினைக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் பர்சனல் பிராண்டை வச்சு தான் பெரிய ஆளாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சிஎம் விஜய் சார்,
அவர் வந்து தன்னோட பர்சனல் பிராண்டை யூஸ் பண்ணி எவ்வளவு பெரிய ஒரு சாதனையை சாதிச்சாருன்னு ரொம்ப ரீசெண்ட் டைமில் நம்ம பார்த்துருக்கோம். டிஓபி ரவிவர்மன் சார், அவர் எவ்வளோ பெரிய கேமராமேனு. மணிரத்னம் சார், ஏஆர் ரகுமான் சார், யூடியூப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து மதன் கௌரி, இர்ஃபான் வியூஸு, விஜய் சேத்து ப்ரோ, எஃப்ஆஃப்ரா, இப்படி இன்னும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்க எல்லாருக்கிட்டையுமே இருக்கிற ஒரே காமன் வந்து பர்சனல் பிராண்டை உருவாக்கி இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. நீங்கள் யார் அப்படின்றத வந்து உங்களோட வேலை தீர்மானிக்கும். நீங்கள் கொடுக்குற கண்டென்ட் குவாலிட்டி நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து கொட்டும். எனக்கு எப்போவுமே இன்னொரு கொஸ்டின் இருந்துச்சு. இந்த உலகத்தில் வந்து ஏன் சில பேரோட வாழ்க்கை வந்து மாறுது, ஏன் சில பேர் ரொம்ப சாதாரண நிலையிலிருந்து மிகப்பெரிய உயரத்துக்கு போகிறாங்க, ஏன் சில பேர் வந்து எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உடையாமல் முன்னாடி போயிட்டே இருக்காங்க. இந்த கேள்விக்கான பதிலை தேட ஆரம்பித்தப்போ ஒரு விஷயம் எனக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஒரு மனுஷனோட வாழ்க்கை மாறுறது வந்து அவனோட சூழ்நிலையினால இல்லை, அவனோட சிந்தனையினால. ஒரு மனுஷனோட சிந்தனையை மாற்றிட்டா அவனோட வாழ்க்கையே மாறிடுது அப்படின்றது வந்து ஒன்றும் ஒரு மாயாஜாலமான விஷயம்லாம் இல்லை, அதுதான் இயல்பு. நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல சிந்தனை வந்தால் போதும், நம்மளோட மொத்த வாழ்க்கையே மாறிடும். ஒரு சரியான முடிவு எடுத்தால் போதும், எதிர்காலமே மாறிடும். ஒரே ஒரு நம்பிக்கை மனசுக்குள்ளே வந்தால் போதும், உங்கள் தலைவிதி தப்பாக இருந்தால் கூட அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது? நிறைய இடத்துல வந்து இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குது, ஆனால் கிளாரிட்டி இல்லை. டேலண்ட் நிறைய இருக்குது, ஆனால் கான்ஃபிடன்ஸ் இல்லை. ட்ரீம்ஸ் நிறைய இருக்குது, ஆனால் அதை நம்புகிற தைரியம் இல்லை. உழைக்க தயாராக இருக்காங்க, ஆனால் எந்த திசையில் போகிறதுன்னு தெரியல. அதனால தான் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களையும், நான் படித்த விஷயங்களையும், நான் என் வாழ்க்கையில் அனுபவித்த விஷயங்களையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு இங்கே வந்திருக்கேன். அந்த எண்ணத்தில் ஆரம்பிக்கப்பட்டது தான் காட் டாக்ஸ் சேனல். இந்த சேனலை நான் ஒரு யூடியூப் சேனலாக பார்க்கல, இது ஒரு கம்யூனிட்டி, ஒரே மாதிரி சிந்திக்கிற மக்களோட ஒரு ஃபேமிலி. தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மக்களோட ஒரு இடம். வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் கூட என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற ஒரு பயணம். நான் இங்கே யாருக்கும் அறிவுரை சொல்கிறதுக்காக வரல. நானும் பெர்ஃபெக்ட் கிடையாது, நானும் எல்லாம் தெரிஞ்சவனும் கிடையாது. நானும் உங்களை மாதிரி சாதாரணமான ஆள் தான். நானும் நிறைய வாட்டி விழுந்திருக்கேன், நான் நிறைய வாட்டி தோற்றுருக்கேன், நிறைய தடவை நானும் கன்ஃபியூஸ் ஆகிருக்கேன், நிறைய கேள்விக்கு பதில் தேடி அலைஞ்சிருக்கேன். ஆனால் அந்த பயணத்தில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் நிறைய இருக்குது. அந்த விஷயங்கள் எனக்கு உதவுச்சு, என் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுச்சு. அந்த விஷயம் உங்களுக்கும் உதவணும். அதனால தான் இந்த சேனல். ஒரு விஷயம் நான் ரொம்ப நம்புகிறேன் நண்பர்களே, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு பெரிய சக்தி இருக்குது. பெரும்பாலான மக்கள் வந்து அந்த சக்தியை பயன்படுத்தாமலே வாழ்ந்து முடிச்சிடுறாங்க. அவங்களோட திறமை என்னன்னே அவங்களுக்கு தெரியல, அவங்களோட வலிமை என்னன்னு அவங்களுக்கு புரியல, அவங்களோட உண்மையான மதிப்பு வந்து அவங்க தெரியாமையே அவங்க வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிடுறாங்க. இந்த காட் டாக்ஸ் சேனலோட நோக்கம் வந்து உங்களுக்கு புதுசாக எதையும் கற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லை, உங்களுக்குள்ளே ஏற்கனவே இருக்கிற சக்தியை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது, நீங்கள் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்றத உங்களுக்கே உணர வைக்கிறது. பல பேர் காட் டாக்ஸ் அப்படின்னு ஏன் ஒரு பேர் வச்சிங்க அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு வந்து காடு அப்படின்னா ஒரு மதம் இல்லை, ஒரு உருவம் மட்டும் இல்லை, ஒரு கோயில் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு காடு அப்படின்னா ஒரு நம்பிக்கை, தைரியம், அன்பு, உண்மை, நம்மளை விட பெரிய ஒரு சக்தி நம்மளை வழி நடத்திட்டு இருக்கு அப்படின்ற உணர்வு. ஒரு மனுஷனை எல்லாரும் கைவிட்ட அந்த நேரத்தில் கூட இல்லை நீ இன்னும் தோக்கலை அப்படின்னு சொல்ல வைக்கிற ஒரு சக்தி, அந்த சக்தி தான் காடு. என்னை எல்லாரும் கைவிட்ட நேரத்தில் தூக்கி பிடிச்ச ஒரு சக்தி வந்து காடு மட்டும் இல்லை, இந்த காட் டாக்ஸ் சேனலும் கூட. அதனால தான் இந்த சேனலுக்கு பேர் வந்து காட் டாக்ஸ் அப்படின்னு வச்சேன். இந்த சேனலில் வரப்போகிற ஒரு வீடியோவும் உங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனையை கொடுக்கணும், ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுக்கணும், ஒரு தெளிவை கொடுக்கணும், ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கணும். நீங்கள் தனியாக போராடலை, உங்களை மாதிரி இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற அந்த உணர்வை தரணும்.
நண்பர்களே, எனக்கு மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரணும்னு ஆசை இருக்குது, அது உண்மைதான். இந்த சேனல் பெருசாக வளரணும்னு ஆசை இருக்குது, அதுவும் உண்மைதான். ஆனால் அதை விட பெரிய ஆசை என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை பார்க்குற ஒருத்தருக்காவது இனிமே நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொன்னால் போதும். ஒருத்தராவது இந்த வீடியோனால என் வாழ்க்கை மாறிச்சு அப்படின்னு சொன்னால் போதும். ஒருத்தராவது நான் விடாமல் போராட போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தா போதும். அதனால் நண்பர்களே, நீங்கள் காட் டாக்ஸ் பார்க்குறது வந்து வெறும் யூடியூப் வீடியோ பார்க்குறதுக்காக மட்டும் இல்லை, ஒரு நல்ல சிந்தனைக்காக, ஒரு நல்ல மாற்றத்திற்காக, ஒரு நல்ல எதிர்காலத்துக்காக இந்த பயணத்தில் நான் மட்டும் இல்லை, நீங்களும் இருக்கீங்க. இந்த சேனல் என்னோடது மட்டும் இல்லை, உங்களோடதும். நம்ம இன்னும் சேர்ந்து நிறைய வளர போகிறோம், பேச போகிறோம், சேர்ந்து கற்றுக்க போகிறோம், சேர்ந்து வெற்றி பெற போகிறோம். அப்புறம் இந்த காட் டாக்ஸ் சேனலில் வந்து நான் நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ் கூட வந்து பேசி பாட்காஸ்ட் போடலான் இருக்கேன். வேறு எதை பற்றிலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சஜஷன்ஸ் இருந்தாலும் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் சொல்லுங்கள். ஒரு நல்ல சிந்தனை ஒரு வாழ்க்கையை மாற்ற முடியும். நீங்களும் உங்களோட வந்து பர்சனல் பிராண்டை வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு யாருக்காகவும் வெயிட் பண்ணாதீங்க. யாருக்காகவும் வந்து இவங்க அப்படி நினச்சிருவாங்க, அவங்க இப்படி நினச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காதீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் நேரம் உங்களுக்கு உதவி பண்ணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. பக்கத்தில் யார் இருந்தாலும், யார் என்ன உங்களை நெகட்டிவாக பேசினாலும் நீங்கள் பாசிட்டிவாக இருங்க. அடுத்து இன்னொரு வீடியோவில் இன்னொரு பவர்ஃபுல் டாப்பிக்கோடு சந்திக்கிறேன். நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கை மாறும். உங்களை நீங்கள் நம்ப ஆரம்பித்தா உங்கள் விதி தப்பாக இருந்தால் கூட மாறும். நம்புங்க, மாறும். இது காட் டாக்ஸ். வணக்கம்.